வெல்கம் டு வென்பா மீடியா டெக். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வரோம் என்னென்னா நான் லீனியர் டிஃபார்ம் வந்து நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம். ஸோ எல்லாமே வந்து பெருசாகலாம் எதுவும் இல்லாமல் சின்ன சின்ன கரெக்ஷன் தான் உள்ள மாத்திர மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நான் தனித்தனியாக வீடியோவாக போட்டு வரேன். பட் இந்த வீடியோ வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன காட்ட போகிறோம்னா ட்விஸ்ட்டு டிஃபார்ம் காட்ட போகிறோம். ப்ளஸ் மல்டிபிள் டிஃபார்மை ஒரே ஆப்ஜெக்டில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வழக்கம் போல் சொல்கிறது தான், இந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து அடுத்து போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்லாம் உடனுக்குடனாக நீங்கள் வந்து என்கிட்ட நேரடியாக கேட்டுக்கலாம். ஸோ நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் பயன்படுத்திக்கங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இங்கே என்ன அப்ளை பண்ண போகிறோம்னா ட்விஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ட்விஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இங்கே அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும், எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். ஏலையும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஆனால் இந்த ரெண்டு லைன் ட்விஸ்ட் வந்து ஒர்க் ஆகாது, எப்படி இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆப்ஜெக்ட்டு. ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் இங்கே மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து ஒரு மாடலிங் பர்பஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதேமாதிரி அனிமேஷன் பர்பஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அனிமேஷன் நீங்கள் யூஸ் பண்ண போனால் இங்கே ரைட் கிளிக் பண்ணி கீ பண்ணிக்கணும், எத்தனை ஃப்ரேம்லேருந்து எவ்வளோ தூரம் பண்ணி கீ பண்ணிக்கணும். மாயாவை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கீ பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டரிங் பர்பஸாக நீங்கள் போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதை கீ பண்ணி எடுத்துக்கலாம். இதே நேரத்தில் ஏஆர் விஆர் ஏதாவது யூனிட்டி கொண்டு போகும்போது இங்கே வந்து இங்கே கீ பண்ணுறதெல்லாம் அவங்க வந்து ஒர்க் ஆகுது, ஏன்னா இது வந்து டிஃபார்மர். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே எடுத்து போகும்போது அதோட கண்ட்ரோல் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் எடுத்து போனோன்னா பேக் பண்ணி தான் எடுத்து போகணும். அப்படி எடுத்து போனாலும் உங்களுக்கு 5 6 இன்க்ரீஸ் ஆகும், அது வந்து தேவையில்லாத ஆணி. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ரெண்டரிங் பண்ண போகிறீங்க, ஒரு வந்து வீடியோ கிரியேட் பண்ண போகிறீங்க, ஒரு வந்து கிட்ஸ் சேனலுக்கான ஒரு லேர்னிங் வீடியோ பண்ண போகிறீங்க, இல்லைனா ஒரு எக்ஸ்பிளைனர் வீடியோ பண்ண போகிறீங்க, ஒரு அனிமேஷன் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மூலமாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது மூலமாக நீங்கள் மணியும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, அதனால தான் அந்த டிஃபார்மை வந்து நான் வரிசையாக போட்டு வரேன். என்னென்ன டிஃபார்ம் சின்னதாக இருந்தால் கூட அதில் ஏதாவது உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த டிஃபார்மரை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இத்தனை ஆப்ஜெக்ட் வச்சு பண்ணுறதுக்கு ஒரு காரணம் தான், நம்ம பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த இதை வச்சு நம்ம அங்கே யூஸ் பண்ணலாம், அங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்பார்க் ஆகும். அதுக்காண்டி தான் நான் வந்து எல்லாத்தையுமே வந்து வீடியோவாக போட்டு காய்ச்சிட்டு இருக்கேன். ஓகே, இதை வந்து நம்ம இங்கே இதில் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் ட்விஸ்ட்டை நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ சூப்பராக ஆகுது. நீங்கள் வந்து எண்ட் ஆங்கிளையும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். அதே மாதிரி லோவர் பவுண்ட் நம்ம சொல்லலாம், எனக்கு வந்து இவ்வளோ தூரம் தான் வேணும், மேலே வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இது வந்து கரெக்டாக இருக்கணும்னா நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எனக்கு இது வந்து பெயிண்ட் பண்ணால் தான். நீங்கள் அந்த பழைய வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருப்போம். மொதல் வீடியோ ஐ திங்க் பென் டிஃபார்மரோட விதை. சப்போஸ் இது என்னென்னா சில இது ஆடிட்டுருக்கோம், அது மாதிரிக்கு வந்து எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு இது வந்து டிஃபார்மர் வேலையே செய்யக்கூடாது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ரைட் கிளிக் பண்ணி பெயிண்ட் போயிட்டு நான் லீனியர் பெயிண்டில் போய் ட்விஸ்ட் பெயிண்ட். ஸோ இதை போயிட்டு நம்ம வந்து பெயிண்டோட ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு 0 கொடுத்துட்டு நம்ம வந்து அதை பெயிண்ட் பண்ணி வச்சிரும். பெயிண்ட் பண்ணிட்டோம்னா இதில் டிஃபார்மர் வேலை செய்யாது. ஸோ இதுதான் வந்து அந்த கான்செப்ட். இது வந்து ஃபுல்லாகவே நான் அதை ஃபஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். ஓகே, அதை பார்த்துக்குங்க. ஓகே, நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம், ஹை பவுண்ட் வந்து ஒன்று தான் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இது வந்து ஒரே இதில் வந்து நம்ம எப்படி 2 3 இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, 2 3 டிஃபார்மர். இப்போ இந்த டிஃபார்மரில் நம்ம பென் டிஃபார்மர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்லேயே
பென் டிஃபார்மரை ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு 2 டிஃபார்மர் வந்துச்சு. 2 டிஃபார்மர் வந்திருக்கு. இதில் பென் டிஃபார்மர் போயிட்டு பெண்டோட கர்வேச்சர். எனக்கு லோ பவுண்ட் வேணாம், சரி ஹை பவுண்ட் இருக்கட்டும். லோ பவுண்ட் வேணாம். ஸோ இந்த பக்கம் எனக்கு திரும்பணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த டிஃபார்மர் தான் வேலை செய்யணும், ரெண்டாவது வந்து எனக்கு வந்து ட்விஸ்ட் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அது எங்கே போய் பண்ணலான்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட்னு இருக்கும். ஸோ இன்புட்டில் போயிட்டு ஆல் இன்புட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு இதில் காட்டும் எத்தனை. சாரி, இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு ஆல் இன்புட்ஸ் போனீங்கன்னா இதில் எத்தனை இது இருக்கோ அதை காட்டும். ஸோ ஓகே, இதில் வந்து மவுஸை வந்து சென்ட்ரல் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதோட இதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதோட பொசிஷனை, இப்போ சப்போஸ் இது மேலே இருந்துச்சுன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பெண்டு வேலை செய்யும், அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட்டு வேலை செய்யும். ஸோ எனக்கு வந்து பெண்டு வந்து ரெண்டாவதாக இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ட்விஸ்ட்டு வேலை செய்யணும் அப்படிங்கும்போது ட்விஸ்ட்டு மேலே போயிடும். ட்விஸ்ட் மேலே போயிட்டு அடுத்து தான் பெண்டு வந்து வேலை செய்யும். ஸோ இது மாதிரி இதோட அரேஞ்ச்மெண்ட்டையும் நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். ஸோ ஒரே டிஃபார்மர் வந்து ஒரே ஆப்ஜெக்டில் வந்து 2-3 டிஃபார்மர் போட்டு நீங்கள் வந்து வேலை செஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்விஸ்ட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. அடுத்து வந்து வேவ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்துருவோம் வேவுமே. ஸோ வேவ் டிஃபார்மருமே ஒன்றும் இல்லை, இதில் போயிட்டு வேவ் கொடுத்துட்டு அதில் ஆம்பிளிட்யூட் அதுமே வேவ் லென்த். இப்போ சேம் தான், ஆஃப்செட் நீங்கள் வந்து அனிமேட் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு வேவ் எனேபிள் ஆகிற மாதிரி உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த இதுக்கு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் பொறுமையாக உட்காந்து நீங்கள் இதை அனிமேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். இது நான் 0 வச்சுட்டு இதை வந்து கீ பண்ணுறேன். இங்கே வச்சுட்டு 40ல் வச்சுட்டு இதோட மேக்ஸிமம் நான் வந்து கீ பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து இதை வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து இன்னும் வந்து நீங்கள் தூரத்துக்கு வைக்கும்போது ஸோ அது வந்து ஸ்லோவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ராப் அப் பண்ணிக்கலாம். ட்ராப் அப்னா உங்களுக்கு எண்டில் வந்து உங்களுக்கு எதுலையுமே இது வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இது மாதிரி அனிமேஷன் இல்லைன்னா தண்ணியில் ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதேமாதிரி ட்ராப் அப் பொசிஷன், மினிமம் ரேடியஸு. ஸோ மினிமம் ரேடியஸ் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து அனிமேட் ஆகும். ஸோ இதுக்குள்ளே வராது, இந்த ரேடியஸ்க்குள்ளே இதுக்கு இடையில தான் அனிமேட் ஆகும். ஸோ உள்ளே வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ அதுக்கு தான் இது. மேக்ஸிமம் ரேடியஸ் எவ்வளோ தூரம் போகணும், அவ்வளோ தூரம் போச்சுன்னா எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் எனக்கு இவ்வளோ தான் இருக்கணும். நான் உள்ளே கொண்டாந்து வைக்கிறேன், இங்கே வேணும். மினிமம் வந்து எனக்கு கிட்ட. ஓகே, எனக்கு இதுக்குள்ளே தான் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு மேலே ஒரு வந்து ஃப்ரேம் மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இதுக்குள்ளே வந்து ஆகும். சப்போஸ் ஒரு குளம் மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து மெஷ் வச்சு நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது ஸோ அந்த குளத்துக்குள்ள தண்ணி வந்து ஆடுற மாதிரி கல்லை போட்டால் அந்த ஃபீல் வந்து வரும். ஸோ இதுதான் அந்த வேவ் டிஃபார்மர். ஸோ நம்ம இதில் வந்து 2 டிஃபார்மர்னு பார்த்துட்டோம், ட்விஸ்ட்டும் வேவும். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து இதோட்ட முடிச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் டிஃபார்மர். நீங்கள் வந்து நார்மலாக டிஃபார்ம் தெரியல, மாயில் பொதுவாக எந்த டூல் தெரியலனாலுமே அந்த டூலை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுக்கு தான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஓகே, இது வந்து நம்ம அந்த இன்புட்டையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரே இதில் நம்ம வந்து 2 இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ இதில் வந்து பெண்ட் போட்டு பார்ப்போம் எப்படி வேலை செய்யுதுன்னு.
பெண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்து ஏன்னா இந்த இதுக்குள்ள வந்து மட்டமா இல்லை, அதனால இங்க மட்டும்தான் அது ஓடிட்டு இருக்கு. ஸோ இது வந்து மட்டமா இருந்துச்சுன்னா இது வேலை செய்யும்னு நினைக்கிறேன். ஓகே, கர்வேச்சர் அப்போ இதில் வந்து 2 டிஃபார்மர் வந்து ஒர்க் ஆகலை. எங்கன்னா அனிமேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது 2 டிஃபார்மர் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ அதனால வந்து நம்ம ஒன்றே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பாப்பாவும் அழுதுட்டுருக்கா. ஓகே, வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். ஸோ நன்றி. அடுத்த வீடியோ வந்து நல்ல வீடியோவாக நான் போகிறேன் டிஃபார்மர் பற்றிய. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் வெங்கட் செல்வராஜ். ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம்.